கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலும் நாம் அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக நாம் ஒரே ஒரு மலரை பாடி நாம் அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். என் தேவரீரை வேளையிலே நன்றி நன்றி. என் தேவரீரை வேளையிலே நன்றி நன்றி. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொல்லை தோனே பாவம் போக்கியே ரோகம் மாற்றியே ரோகம் தொல்லை தோனே துரோகி என்னையே சுத்திகரித்த தூயவேந்தனே துரோகி என்னையே சுத்திகரித்த தூயவேந்தனே துயானேயா காயம் மாற்றியே கருணாநிதியே ஹரிஹரியே துயானேயா காயம் மாற்றியே கருணாநிதியே ஹரிஹரியே போற்றுவோமே என் தேவரீரை வேளையிலே நன்றி நன்றி. என் தேவரீரை வேளையிலே நன்றி நன்றி. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோமே ஆவி வந்தோமே பாரில் என்னையே பிரித்தெடுத்தோமே ஆவி வந்தோமே அகமதிலே ஆவியினிட அருள் நிறைந்தவனே ஹரிசனா நந்ததேவனை பரிசுத்தமாய் பாரித்துதிக்க ஹரிசனம் நந்ததேவனை பரிசுத்தமாய் பாரித்துதிக்க போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி நன்றி. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி நன்றி. போற்றுவோமே ஆரில் என்னையே பிரித்தெடுத்தோமே ஆவி வந்தோமே அகமதிலே ஆவியினிட அருள் நிறைந்தவனே ஹரிசனா நந்ததேவனை பரிசுத்தமாய் பாரித்துதிக்க ஹரிசனம் நந்ததேவனை பரிசுத்தமாய் பாரித்துதிக்க போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி நன்றி. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி நன்றி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது
உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இது ஒரு ஆரம்ப ஓப்பனிங் வசனமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தரிசனம் காண்பார்கள். இன்றைக்கு அநேக உலகத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தில் உலக பிரகாரமாக கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் தரிசனம் பார்த்த விஷன் தரிசனத்தை கண்டது அநேக ஆவுக்குரிய பாதையிலிருந்து வழுவி விலகி போகிறதையும் அந்த தரிசனத்தினாலே ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கேட்டு வழி விலகுகிறதையும் நான் அவருடைய ஜீவிதத்திலே நான் பார்த்து கடந்த வாரத்திலே நான் அப்போஸ்தலர்கள் ஆவியிலே நிறைந்து வாழ்ந்தார்கள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்தோம். அதில் முதலாவதாக பவுலை குறித்து நாம் தியானித்தோம். பவுல் குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவதாக யோவான், மூன்றாவதாக பவுலோஸ். 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பவுல் குறித்து பேசும்பொழுது அப்போஸ்தலர் 17, 16 அதிகாரத்திலிருந்து 14 வசனம் முடிய, யோவான் 1 அதிகாரம் 10 வசனம், அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 25 வசனம் அப்போலோஸ். 3 பேரும் ஆவியினால் நிறைந்து fill in the spirit அந்த வார்த்தையை நான் கேட்படுத்துகிறேன். இன்றைக்கு அதே தலைப்பிலே பகுதி 2 செகண்ட் பார்ட்டிலே பார்ப்போமானால் வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 10 வசனம். வெளிப்படுத்தல் மன்னிக்கவும், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாளில், ஓய்வு நாளில், சண்டே வைத்துக் கொள்ளுங்கள், வாரத்தின் 1ஆம் நாள். இங்கே திவ்ய வாசகனாகிய இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாக காணப்பட்டேன். அன்பான கர்த்தருடைய இந்த யோவான் 4 இடங்களில் he was in the spirit. 4 இடங்களிலே 4 விதமான தரிசனங்களை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கும் பொழுது he was in the spirit. Then only he saw the vision. ஆவியினாலே நிறைந்து நிரப்பப்பட்ட பின்பு நான் அவனுக்கு தரிசனங்கள் காணப்பட்டது. முதலாவதாக வெளிப்படுத்தல் 1:10, இரண்டாவதாக வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 2வது வசனம், மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 3வது வசனம், நான்காவதாக வெளிப்படுத்தல்
மறுபடியும் நான் அதை முக்கியப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தல் 1:10, வெளிப்படுத்தல் 4:2, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதலாவது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லும் பொழுது, அவன் சிறைப்பிடித்து அவன் ஒரு இடத்திலே கொண்டு போய் பத்மத்தீவிலே அவனை ஒரு அந்த காலத்திலே தீவுகளிலும் அவருடைய இடத்தை விட்டு எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்திலே சிறைச்சாலையிலே கொண்டு போய் வைப்பார்கள். அதுபோல அப்போஸ்தலனாகிய யோவானை அவர்கள் சிறைப்பிடித்து பத்மத்தீவிலே கொண்டு போய் அங்கே வைக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் நான் முக்கியமான வார்த்தை சொல்வேனானால், வசனம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வாசிக்கலாம், அல்லது 9ஆம் வசனத்தை வாசிங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடல் பக்காரமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். பத்மு என்ற தீவில், பத்மோஸ், the island called பத்மோஸ், அங்கே அவன் காணப்பட்டான் இருந்து. இங்கே இயேசு அவருடைய ராஜ்யத்தின் அவருடைய பொறுமைக்கும் என்று சொல்லிவிட்டு, அவருடைய கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் என்று சொல்லும்போது refers to present affliction. This tribulation, what John the Divine told about the tribulation in verse 9 denotes. இதை காண்பிக்கிறார். உபத்திரவ காலம் என்று சொல்லுகிற அந்த காலத்தை குறித்து அந்த இடத்திலே இந்த வசனத்திலே குறிப்பிடவில்லை. வேதத்தை சற்று ஆண்டு படித்தால் விளங்கும். இங்கே சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம், வருகிற உபத்திரவத்திற்கும், ஏனால் இயேசுக்காக சில உபத்திரவம் நாம் மட்டும்தான் தீர வேண்டும். அவன் பத்மத்தீவிலே கொண்டு போய் ஒரு சிறைச்சாலை போல அவன் அழைக்கப்பட்டு இருந்தாலும், அந்த இடத்திலே அவன் அழைக்கிற வார்த்தை கிறிஸ்துவின் நிமித்தம் அவனுக்கு ஒரு உபத்திரவம். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குள்ளே இருக்கும் பொழுது, if you and I filled with the Spirit, டெய்லி வேலைக்கு போகிறோம், அன்றாட கடமைகளை செய்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், எத்தனையோ வேலைகள், அலுவலர்கள், அஃபிஷியல் ஒர்க், பர்சனல் ஒர்க், ஃபேமிலி ஒர்க், மினிஸ்ட்ரி ஒர்க், இப்படியாக வித்தியாசப்பட்ட வேலைகள் நமக்கு காணப்படுகிறது. ஆனாலும் அதன் மத்தியிலே நீங்கள் நானும் யோவானை போல ஆவிக்குள்ளே காணப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்மோடு எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பான விசுவாசிகளே, இதை பார்த்தும் கண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் ஆவியினால் நிறைந்து காணப்படுகிறேனா? இந்த பத்மத்தீவு எங்கே இருக்குது என்றால், எபேசு பட்டணத்திலிருந்து 60 மைல் தள்ளி தூரத்திலே அது காணப்படுகிறது. ஏசியா மைனர், சின்ன ஆசியா என்று சொல்றாங்க. ஏசியா மைனர் மேப்ல பார்த்தீங்கன்னா, அது ஏசியா மைனர், அந்த சின்ன ஆசியா கண்டத்திலே
35 மைல் கோஸ்டல் ரீஜன். அந்த கடற்கரை ஓரமாகவே 35 மைல் போனால் பத்மதீவு அங்கே காணப்படுகிறது. அங்கிருந்து தான் அவர் எழுதுகிற இந்த வார்த்தை, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம். அந்த ட்ரிபுலேஷன் அவர் சொல்லுகிற உபத்திரம், the present affliction, அந்தந்த காலத்துல அந்தந்த சூழ்நிலையில காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் நானும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சித்தத்துக்காகவும் கர்த்தருடைய காரியத்துக்காக நாம் உபத்திரவப்படுகிறோம். கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதையாக்கம் வீட்டில் தூரம், ஏன்னா இதே ஒரே உபத்திரமா போச்சு. வேலை படிக்க முடியல, பயிர் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, எங்கேயே முடியலையா, போய் ஊழியம் செய்ய முடியல. ஒரு மாதிரி பைண்டிங்காக இருக்குது, கட்டு போல காணப்படுகிறது. விசாசுடைய தந்திரம், வெள்ளி சுண்ணி கட்டு, அந்த கட்டை நான் பேசவில்லை. Some kind of spirit hindering us. ஏதோ ஒரு ஆவி நம்மளை தடை பண்ணிட்டு, இதில் நீங்களும் நானும் கவனமா இருக்கணும். ஆவிக்குள்ள இருப்போமானால் we can overcome, ஜெயிக்க முடியும். அதை யோசிக்கணும். புருஷன் ஆனாலும், மனைவி ஆனாலும், பிள்ளைகள் ஆனாலும், எந்த சபை ஊழியக்காரனாக இருந்தாலும், the person should be in the spirit. Then only he can overcome. அப்பாங்க கத்தோடைய பிள்ளைகளே, காலை வேளையில் நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, நான் ஆவிக்குள்ளே ஜீவிக்கக்கூடிய இதை 10ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படிங்கள். அதுதான் என் செய்தி. அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அந்த வாசிப்பு பாருங்கள். 7 சபைகளை குறித்து உள்ள தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்திரியானாலும் புருஷனானாலும் வாலிபனானாலும் வாலிப கன்னிகையானாலும், if you are in the spirit, ஆவியிலே இருந்தால் பேசுவது நான், கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு ஒரு விஷன் போல காண்பிப்பார். ஏன் அதை சொல்லுகிறார்? யோவானுக்கு பத்மதீவிலே தனியாக இருந்து அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான். யோசிங்கள், சும்மா விளையாட்டு. கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளாக காணப்பட்டான். அந்த ஆவிக்குள்ளாக எப்படி நீங்கள் நானும் காணப்படுவோம்? 11ஆம் வசனம் வாசியுங்கள். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. கவனிங்கள், அந்த இடத்தை குறிப்பிட்டு, அந்த பட்டணத்தை குறித்து, அந்த இடத்தினுடைய 7 சபைகளுடைய பேரை சொல்லி அங்கே கர்த்தர் எழுத சொல்லுகிறார். ரைட் டவுன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி. அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன். அதாவது ஆல்பா அண்ட் ஒமேகா என்று காண்பிக்கிறது. இது பிகினிங் அண்ட் எண்ட், பிகினிங் அண்ட் எண்ட், முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லும்போது 17ஆம் வசனம் அதே 17ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தெல்லாம் படித்து பார்த்தால்
ஆல்பா அண்ட் ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர், முந்தினவர் பிந்தினவர். 17ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம், 13ஆம் வசனம். இதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது அந்த முந்தினவர் பிந்தினவர் என்ற வார்த்தை அடிக்கடியாக இருக்கும். 11ஆம் வசனம் எல்லாம் படிச்சு பாருங்க, வீட்டில் போய் படிக்கலாம். 11ஆம் வசனம், 17ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம், 13ஆம் வசனம். பிகினிங் அண்ட் எண்ட், ஆல்பா அண்ட் ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவரும் என்ற வார்த்தை அடிக்கடியாக வரும். இதை 7 சபைகளுக்கு சொல்லுகிறவர் யார்? இஸ் ஆல்பா அண்ட் ஒமேகா. ஒமேகா அதாவது முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர் விளம்புகிற வார்த்தை 7 சபைக்கு எழுதுகிற யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். பவுல் ஆவிக்குள்ளாக காணப்பட்டதை கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற செய்தி என்னவென்றால், யோவான் கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளானான். அல்லேலூயா. ஏன் why he was in the spirit, ஏன் ஆவிக்குள்ளானான் சொல்லும் பொழுது அந்த 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 7 சபைகள், 10ஆம் வசனம் 10, 11 7 சபைகளுடைய நிலைமையை கர்த்தர் சொல்லுகிறார். உதாரணமாக நான் ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். வெளிப்பட்ட 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. எபேசு சபைக்கு, சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எபேசு சபைக்கு நீ எழுத வேண்டிய அந்த தூதனுக்கு ஒரு கட்டளை. என்ன கட்டளை? ஆதியிலே இருக்க அன்பை விட்டு விட்டாய். அது போல எபேசு, சிர்மனா, எபேசு, சிர்மனா, பெர்கபு, ஏதேரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கேயா 7 சபைகளுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு, ஒரு பலவீனம். எபேசு சபைக்கு என்ன பலவீனம்? லவ். அதாவது there is no love in the church. அந்த சபையிலே எந்த விதமான ஏழை லவ், ஆதி அன்பு, ரட்சிக்கப்பட்ட காலத்திலே, ஞானஸ்நானம் பண்ண காலத்திலே இருந்த அந்த ஜெனித் ஆஃப் லவ், உன்னதமான உச்சில அன்பிலே உச்சகட்டத்திலே இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கிவிட்டார். ஒவ்வொரு சபையை குறித்து இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். சபைகளுக்கு சொல்லி தேவைப்படும். பெர்கமு சபை அங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு கதவு. 7 சபையுடைய டிஃபெக்ட் வீட்டில் போய் வாசிப்பாங்க. எல்லாவற்றையும் சொல்ல நேரத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை பண்ண, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டார். அதுபோல ஒவ்வொரு சபையுடைய வீக்னஸ் அதை யோசிக்கணும். ஆனால் இன்னைக்கு உலகத்திலே, உலகம் முழுவதும் இந்த சபை மாசம், அந்த சபை மாசம், அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லைன்னு நீங்களும் நானும் we are giving the remark. No, we should not do it. We should not confess like that. We should not give any remark about any church. இந்த சபை குறித்து நாம் remark சொல்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. ஆனால் ஆவிக்குள்ளே இருப்போமானால், if you and I should be in the spirit, then only we can detect or analyze our certain churches, if it is a will of God. அதுபோல ஆவிக்குள்ளே நீங்கள் நானும் இருப்போமானால், உங்களுக்கு வேண்டிய தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை எச்சரித்து நடத்துவார். அதான் முக்கியமான புரிவு. 7 சபையுடைய பலவீனங்களை குறித்து சொல்லி
அந்தந்த சபைக்கு நீ எழுது. ஆவியினால் நிரப்பப்பட்ட இருந்த யோவான் இடத்திலே கர்த்தர் பேசினார். இந்த கிருபை காலத்திலே கடைசி காலத்திலே வந்திருக்கிற நீங்களும் நான் ஆவியினால நிறைந்து இருப்போமானார் கர்த்தர் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிற புருஷ மனைவி பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் திங்ஸ், அந்த காரியங்களை if you are in the spirit, ஆவிக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக வெளிச்சத்திலே உங்களுக்காக தரிசனமாக காண்பிப்பாராக. ரொம்ப கஷ்டமான வார்த்தை நான் சொல்லுகிற வார்த்தை. if you are in the spirit, ஆவியிலே கொஞ்சம் ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது சில ரகசியங்கள், சில காரியங்கள் behind the screen, திரைக்கு பின்னாக உங்களுக்கு தெரியாம நடக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து காண்பிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆவியினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அப்படி நிரப்பப்பட்டு இருப்போமானால், if we fill in the spirit of God, அப்பொழுது கர்த்தர் he will reveal the secret things. அவர் ரொம்ப அந்தரங்கமான யாருக்கும் பழகாத புரியாத காரியத்தை உங்களுக்காக கர்த்தர் விளக்கி அதை வெளியே கொண்டு வருவார். ஆமென். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு காணப்படும். யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக இருந்தார். ஆமென். ஓ, எனக்கு வீட்டில் இவ்வளோ உபத்திரம் இருக்குது, எனக்கு உபத்திரம் இருக்குது. கவனிங்கள், 9ஆம் வசனத்திலே வெளிப்படுத்த 9:9 கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரம். இதுல மினிஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இருக்குது, ஃபேமிலி ஆக்டிவிட்டி இருக்குது, பர்சனல் ஆக்டிவிட்டி இருக்குது, ஜாப் வேலை ஸ்தலத்தில் உள்ள ஆக்டிவிட்டி. இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி யோசித்தீங்கன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் வீழ்த்தப்படுகிற உபத்திரம், கிறிஸ்துவின் நிமித்தம் வேலை ஸ்தலத்தில் படுகிற உபத்திரம், கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியத்தில் படுகிற உபத்திரம், கிறிஸ்துவின் நிமித்தம் பர்சனல் லைஃப்ல படுகிற உபத்திரம். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன உபத்திரம் வரப்போது, என்னென்ன கஷ்டங்கள், ஐ எம் நாட் டாக்கிங் அபௌட் தி லாஸ்ட் டேஸ், கடைசி கால உபத்திர காலத்தை குறித்து பேசவில்லை. எவ்ரிடே பிரசன்ட் சிச்சுவேஷன், நிகழ்காலத்திலே நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வேலை ஸ்தலத்திலும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் போகிற உபத்திரவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால், விடுதலை வேண்டுமானால், யோவான் எப்படி ஆவிக்குள்ளாக காணப்பட்டார் அது போல ஆவிக்குள்ளாக நீங்கள் காணப்படுவீர்களானால் கர்த்தர் பகிரங்கமாக வெளிச்சத்திலே எல்லாவற்றையும் கொண்டு வந்து காண்பிப்பாராக. முதல் குறிப்போடு நான் முடிக்கிறேன். முதலாவது என்னவென்றால், இந்த ஆவிக்குள்ளான கர்த்தருடைய நாளிலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் மறுபடியும், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. அப்படி ஆவிக்குள்ளான அந்த யோவானுக்கு அல்பாவும் ஒமேகாவும் என்கிற அந்த முந்தினவரும் பிந்தினவரும் சொல்லுகிற வார்த்தை சில காரியங்களை, சில சூழ்நிலையை வெளிச்சத்துக் கொண்டு வந்தார். அது போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய முதுகுக்கு பின்பாக, உங்களுடைய கண்களுக்கு மறைவாக, behind the screen, எது behind the screen இருக்குதோ he will put it before the screen. அதை திரைக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் உடைத்து வெளிச்சத்திலே கொண்டு வந்து காண்பிப்பாராக. நாம் ஜெபம். Praise the Lord. Hallelujah. Glory கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரில் என்னையே வேறில் எடுத்தவரே,
தவந்தே தரே சதா தத்தரே வந்தை பரிசுத்தமாய் பாரிந்து ஜீவிக்க தரே சதா தத்தரே வந்தை பரிசுத்தமாய் பாரிந்து ஜீவிக்க போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி அன்பின் பிதாவே இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவரீர் அத்தோடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளாக காணப்பட்டது போல நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் எங்களை நடத்துகிற பாதையிலே we should be in the spirit-filled situation. அந்த ஆவினாலே நிறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையோடு நாங்கள் ஜீவிக்கும் பொழுது எங்களுக்கு முழுதும் பின்பாக மறைவாக திரைக்கு பின்பாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் என்னென்ன நடக்கிறதோ எல்லாவற்றையும் மாம்ச கண்ணிலே காணும்படியாக திருவையாக கட்டளையிடுவதாக. அப்பா நாங்கள் ஆவிக்குள்ளே ஜீவிக்க எனக்கும் எங்களுக்கும் திருவைத்தார் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதி. எல்லாரும் நாங்கள் எல்லாரும் வரை கடைசி காலத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு spirit-filled life ஆவினால நிறைந்து ஜீவிக்க இன்னும் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.